உப்புமா இருக்கே, சில பேர் கொடுமையா பண்ணுவான் பேஸ்ட் மாதிரி. ஆனா அந்த உப்புமா அப்படி பண்ணக்கூடாது. எங்க அம்மா ஒரு உப்புமா பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த வெங்காயம் வெந்திருக்கும், ஆனா ஓவரா வெந்திருக்காது. இப்போ கேட்டிங்களே அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவோட உப்புமாவும் வெந்திருக்கும், ஆனால் ஓவராக வெந்திருக்காது. அந்த மாதிரி தான் என் தங்கச்சி உப்புமா செஞ்சா. அது மட்டும் இல்லை, அவள் செஞ்ச உப்புமா குக்கர் உப்புமா. முதல் தடவையாக நான் குக்கரில் உப்புமா செய்கிறத இப்போ தான் பார்க்குறேன். என்னென்னா நாங்களும் ஒரு அவசரத்தில் தான் இந்த உப்புமா செஞ்சோம். முக்கியமான காரியங்கள் நிறையா இருந்ததுனால ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு உப்புமா செஞ்சோம். அது எப்படின்னா அடிக்கும் பிடிக்காதாமா, கரிஞ்சும் போயிடாதாமா, மறந்து வச்சுட்டு போனால் கூட அது பத்திரமா இருந்துக்கும் அப்படின்லாம் என் தங்கை சொன்னான். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. இதை குக்கர் உப்புமா வந்து அதிசயம் ஒன்றும் இருக்காது. சில பேருக்கு இப்படி தான் செய்வீங்களா இருக்கும். ஆனால் எனக்கு புதுசாக இருந்ததுனால நான் அதை சொன்னேன். என்னென்னா சில சமயம் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல்லாம் இருக்கும்ல. அந்த சுச்சுவேஷனில் இந்த உப்புமா பண்ணலாம். மல்லி இலையெல்லாம் போட்டாலே அப்படியே இருக்குமா இருக்கும், கார்னிஷ்க்கு வேண்டி பண்ணுறதா இருக்கும்னு நினச்சேன். மல்லி இலையை போட்டு கிளறிட்டா எப்படின்னாலும் அடிபொலி உப்புமா. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.